திறந்த வெளியில் யாரும் மலம் கழிக்கக்கூடாது. 1 கிராம் மலத்தில் 1 கோடி வைரஸ் இருக்குது, 10 லட்சம் பாக்டீரியா இருக்குது, 1000 ஒட்டுண்ணிகள் இருக்குது, 100 ஒட்டுண்ணி முட்டைகள் இருக்குது 1 கிராம் மலத்தில். அதனால டாய்லெட் வந்து ரொம்ப 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 முக்கியம். மனித மலக்கழிவுகளை உரமாக்கும் சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறைகள் பற்றி கேள்விப்பட்டதுண்டா? ஏறக்குறைய 25,000க்கும் மேற்பட்ட இந்த கழிவறைகளை கட்டியதற்காக மத்திய அரசின் மிக உயரிய பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார் திருச்சியை சேர்ந்த சுப்புராமன். அதாவது முசிறி, குறிப்பாக முசிறி கரை ஓரமாக நான் வந்து கிராமத்தில் வந்து நிறைய வந்து எடுத்து டாய்லெட் கட்டியிருக்கேன். ஏன் கட்டியிருக்கேன்னா, காவிரி ஆறினுடைய அந்த டெல்டா பகுதி, விவசாய பகுதி, இந்த விவசாய பகுதியில் ஒரு அடி தோண்டினாவே தண்ணி வந்துடும். இப்படி தண்ணி வந்ததுனாக்க அந்த சாதாரண கழிவறை வந்து கட்ட முடியாது. அப்படி கட்டினா அது வீணாக போயிடும், அசுத்தமடையும். அதனால் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை குறைப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறையை இந்த காவிரிக்கரை ஓரத்தில் தான் நிறைய வந்து கட்டியிருக்கேன். இந்த சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தரைக்கு மேலே கட்டப்படுது. 2 சேம்பர் இருக்கும். ஒரு சேம்பர் முதல்ல யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண பிறகு, மலம் கழித்த பிறகு சாம்பலோ மரத்தோலோ மண்ணோ போட்டு மூடிட்டு கொஞ்சம் பின்னால் நகர்ந்து உட்காந்து கழுவணும். கழுவுற தண்ணி தனியாக போயிடும், சிறுநீர் தனியாக போயிடும். 3 விதமாக தனித்தனியாக போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அது 1 வருஷத்துக்கு வரும். அந்த 1 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த சேம்பரை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 6 மாதத்தை கழித்து பார்த்தோம்னாக்கா உள்ளே வந்து அந்த மல கழிவுகளே தெரியாது. எல்லாமே மக்கி எருவாகி, அந்த எரு எப்படி இருக்குமோ அந்த எரு மாதிரிதான் இருக்கும், தெரியவே தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும் இது மல கழிவுகள் அப்படின்ட்டு. எந்த கிருமிகளும் இல்லாமல் சுத்தமாக, ஆரோக்கியமாக, தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கழிவுகள், அது உரம். அது இந்த கழிவறையில் வர்ற அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, உரம் இருக்கு இல்லையா, இந்த உரத்தை விவசாயிகள் வந்து அவர்களாகவே எடுத்து கொண்டுட்டு போய் அவங்க விவசாயம் பண்ணுற வயலில் வந்து அதை தெளித்து அதை விவசாயம் பண்ணுறாங்க. இதே போல இவரது முயற்சியால் மலக்கழிவுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட பயோகேஸ் அடுப்புகள்தான் சமுதாய சமையலறையில் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னொரு கழிவறை இங்கே இருக்குது, முசிறியில் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், டிவாட்ஸ்ன்னு சொல்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதா டாய்லெட்டு தான். அந்த டாய்லெட்டு கழிவுகள் எல்லாம் முதல்ல போய் பயோகேஸ் பிளான்ட்டுக்கு போகும். இந்த எரிவாயு கலனுக்குள்ளே போனதுனால மழை கழிவுகள் வந்து எரிவாயுவாக வருகிறது வெளியில். அது சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது இப்போ பயன்படுத்துகிற கழிப்பறை இருக்கு இல்லையா, அதில் இப்போ செப்டி டேங்க் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் கொட்டுறதுக்கு வந்து இடம் கிடையாது, ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே கிடையாது. அப்போ வெளியில் போய் ஆற்றுலையும் குளத்துலையும் இதுலேயும் மாதிரி கொட்டி தண்ணீரும் மண்ணும் மாசுபடுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் உலகம் பூராவுமே கெட்டு போயிடும். அதை மாற்றி இந்த சூழல் மேம்பாட்டு சுகாதார கழிவறையை பண்ணாங்கனாக்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்.